இப்போ இந்த ஸ்வீட்ஸு சுகர்லாம் இருக்குல்ல, ஆமாம். இதெல்லாம் வந்து சாப்பிட்லாமா? பேய் இருக்கா இல்லையா? இதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்ற மாதிரி இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்லாமா? எப்படி இது எப்போ சாப்பிட்லாம்? ஓகே, ஒன்று வந்து நான் எப்போவுமே எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. கடவுள் இல்லை, கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும். இருந்திருந்தா கமலாசம் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா உண்மையிலே நான் எதையுமே ஆல்கஹாலை தவிர ஆல்கஹால் தவிர வேற எதையுமே சூப்பர் எல்லாருமே சாப்பிடலாம். சூப்பர். எல்லாரும் சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது தான் மேட்டர். இப்போது ஸ்வீட் இருக்குல்ல, ஸ்வீட்லேயுமே வந்து கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஒரு நல்ல ஸ்வீட்ஸில் எனி ஸ்வீட் அப்படியா? நீங்கள் உங்கள் ஃபேவரட் ஸ்வீட் என்ன? எனக்கு 3 ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருக்க மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும், திருப்பதி லட்டு பிடிக்கும், திருநெல்வேலி அல்வா. இது தவிர எந்த ஸ்வீட்டுமே எனக்கு பிடிக்காது. ஸ்வீட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த 3 இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்ருவேன். மறைச்சி சாப்பிடுவேன். தீபாக்கு தெரியாமல் அவன் திட்டுவா. திருநெல்வேலி அல்வா, இப்போ திருநெல்வேலி போயிட்டு வந்தேன், சாந்தி ஸ்வீட்ஸில் போயிட்டு ஒரு 2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து அதை ப்ரெஸ் பண்ணி இந்த பேக்கெட்டை ப்ரெஸ் பண்ணி டக்குன்னு வாயில் போட்டு வெளில போகிறது வந்து அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் வந்து அது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோன்னு பயமும் இருக்கும் எனக்கு. ஓகே, இப்போ சூப்பர் கான்செப்ட். ஓகே, திருநெல்வேலி உங்ககிட்ட சொல்லி கான்செப்ட் பரவாயில்ல விடுங்க, கான்செப்ட்லேயே போவோம். திருநெல்வேலி அல்வாவில் வந்து ஓகே இத்தினூண்டு எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இத்தினூண்டு உங்களுக்கு நான் 3 சொல்லி கொடுத்தேன்னா, ப்ரோட்டீன், ஃபேட், கார்ப். இன்னும் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன், கேலரிஸ். ஓகே, எல்லா ஃபுட்லேயும் இது இருக்குது. ஒரு 20 கிராம் ஆஃப் அல்வாவில் எவ்வளோ கேலரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா எக்ஸாம்பிள். ஸ்கூலே ஒழுங்காக வந்ததுலேருந்து கேள்வி மேலே கேள்வி நான் சொல்கிறேன். 100, 150, 200, 150, 200 இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நெய், அந்த எண்ணெய் எல்லாம் ஃபேட். 1 கிராம் ஆஃப் ஃபேட் இஸ் 9 கேலரிஸ். 1 கிராம் ஆஃப் கார்ப் இஸ் 4 கேலரிஸ். அப்போ இவ்வளோ அமௌண்ட் தான் சாப்பிடணும். இல்லை, நீங்கள் இப்போ 200 கேலரி இருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 1800லேருந்து 2000 கேலரி வரைக்கும் தேவை. அப்போ அந்த 1200லேருந்து 1800, 1800லேருந்து 2000 வரைக்கும் தேவை. அது எதுக்கு? நார்மலாக இருக்கிறதுக்கு. ஒரு ரவுண்ட் கிளாக், ஒரு 24 hours ஒரு நாளைக்கு. ஸோ அது நம்மளே மைண்டில் டிவைட் பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு. கரெக்ட். ஓகே, இப்போ என்னன்னா 2000 கேலரிக்கு நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடிக்கு அந்த கேலரி தேவையில்லை. ஓகே, அப்போ அந்த கேலரி என்ன பண்ணும்? சாப்பிட்டுட்டீங்க என்ன பண்ணும்? வேஸ்ட்டாக தான், வேறு இடத்துல ஃபேட்டாக போய் தொப்பையில் உட்காரும். ஓகே, தொப்பையில் உட்காரும். ஓகே, சொல்லுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வயிற்று நானும் எவ்வளோ இருந்தால் உள்ளே எடுத்துகிட்டு பேசுறது. அது ஏன் அப்படின்னா பிற்காலத்தில் சதீஷுக்கு சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை வரும். சதீஷ் வேணாம், ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தனுக்கு எங்கேயோ ஒருத்தனுக்கு எப்படியோ ஒருத்தனுக்கு சொல்ல நான் எதிர்க்க உட்காந்துருக்கேன்றதுனால பிற்காலத்தில் ஒருத்தனுக்கு. சரி டாக்டர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் பார்ப்போம் தெரியுமா சார், நீங்கள் இந்த போட்டிங்கன்னு வச்சுங்க, லாரி போய் முட்டி நீங்கள் சார் வேணாம்ப்பா எனக்கு வேணாம், யாரோ ஒருத்தனுக்கு அதுலேருந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து வேற ஒருத்தரை வச்சு சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். நமக்கு வேற ஓகே, வேற யாரோ சதீஷ் சதீஷ் அது சரி, ஏதோ சதீஷ் பார்க்குற சதீஷாக இருந்துட்டு போகிறான் கொடுங்க. வேற யாரோ சதீஷுக்கு அவங்க பாடி எது நினைக்குன்னா, ஓகே இவருக்கு வந்து சாப்பாடு தேவைப்படும். ஏன்னா முன்னாடியெல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து ஹண்ட் பண்ணுவாங்க ஆன்சஸ்டர்ஸ் அந்த டைமில். ஆமாம், என்ன சொல்கிறது எனக்கு கரெக்டு தான். என்னென்னா ஒரு ஏர்லி மேன்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லாவே வாழ்ந்துருப்பாங்க. ஒரு ஸ்பேன் வந்து ஒரு 90-100 இருக்கும்னு நினைக்கிறேன். 90-100 நம்ம தாத்தா பாட்டியே இருந்தாங்களே. அப்போ அவங்க எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க? எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிங்கமோ ஒரு புலியோ அவர் அடிக்காத வரைக்கும் அவன் வந்து ஒரு 150 வருஷம் கூட வாழ்ந்துருக்கலாம். 100 சைனாலலாம் இருந்திருக்காங்கன்றாங்க. நம்ம தாத்தா பாட்டிங்க வந்து 90 இருக்கும், நான் பார்த்துருக்கேன், 100லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து என்னென்னா அதே ஃபுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 6 மணிக்குள்ள தூங்குற அந்த பேட்டர்ன் தான் வந்து இருந்தாங்க. அதே ஃபுட்டு, ஆனால் அமௌண்ட் கம்மி. ஆமாம், அமௌண்ட் கம்மி. இன்னொன்று நல்ல சாப்பாடு. இப்போ இருக்கிற ரைஸோ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து பாலிஷ்டு ரைஸு, எனக்கு நிறைய அரிசி நான் பார்ப்பேன், கைக்கூத்தல் அரிசி இருக்குது, சில அரிசிங்கள்லாம் நானும் வாங்கி அதை குக்கரில் வச்சு வேக வச்சு சாப்பிட்ருக்கோம். பட் நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட காலத்தில் இந்த ரைஸ் நல்ல ரைஸு, நல்ல குவாலிட்டி. மேபி அதனால் அவங்க லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருந்திருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் மெயினாக என்னென்னா, உங்களுக்கு பாடியோட கம்மியாக நீங்கள் சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி ஆகும். பாடியோட கம்மியானா நமக்கு எப்படி தெரியும்? அது அதான் சொன்னேன்ல, 1800லேருந்து 2000. அது எப்படி நான் ஒரு வாட்டி நான் கால்குலேட் பண்ணோம்? அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்றீங்களா?
அதுக்கு தாண்டா நான் இருக்கேன், வாடா கண்ணா அப்படின்றீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வந்த வேலை முடிந்ததா? ஓ சூப்பரான ஒரு செக்மெண்ட். இப்போ சூப்பர். நான் இப்போ எப்படி கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. எப்படி தெரியும் என்னது எப்படி எவ்வளோ சாப்பிடலாம்? ஒரு சாப்பாடை பார்த்தா இதில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே. இதில் ஏன்னு சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா 2000 கேலரிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யாரோ ஒரு சதீஷ் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஓகே, அந்த சதீஷ்க்கு வந்து சரி ஓகே, அந்த ஆளுக்கு வந்து எப்பயாவது சாப்பாடு தேவைப்படும். ஏன்னா இவன் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்க போகிறான், பாவம் சாப்பாடே இருக்காத போல். சாப்பாடு இல்லாத சமயத்தில் இந்த தொப்பையில் இருக்கிற ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணி கேலரி கொடுக்கும். ஓகே ஓகே, இதுதான் நார்மல் பாடி மெக்கானிசம். ஆனால் அந்த ஆள் சதீஷுக்கு சாப்பாடு இல்லாத நிலைமை வரவே வராது. ஏன்னா அவன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான், டெய்லியும் வந்து 4 வேளை சாப்பிட்றானேன்ற மாதிரி இது இருக்கே ஸ்விக்கி ஜொமேட்டோ. ஓகே, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை இல்லை. இதில் இந்த ஜொமேட்டோ இருக்குல்ல, சாரி அது வேணா பீப் போட்டுங்க. இல்லை சொல்லுங்க. அந்த ஆப் வந்து சூப்பராக இருக்கும். உங்களை எப்படி டெம்ப் பண்ணணும் தெரியுமா? வந்து நம்மளை வந்து என்னடா இப்போ பால்னு வச்சுக்கேன், பால் என்ன பால், வெறும் பாலே குடிச்சிட்டு இருந்தா எப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நீ குடிக்க வேண்டியது பாதாம் பால் அப்படின்னு வரும். இப்போ நீ பாலாக இருந்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ வந்து நான் என்ன வாழ்க்கையே வெறுத்து போச்சா, என்ன பண்ண முடியும்னா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கோ. இதான் அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ சே நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கானே, போடுற ஒரு பிரியாணியை வாங்கி வயிறு ஃபுல்லாக சாப்பிடுற, கடைசியில் ஊற்றுவாங்க பால். ஸோ அவனுங்க டெம்ப் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போதும் சரி, டெம்ப் பண்ணும், அப்படியே பயங்கரமாக டெம்ப் பண்ணும். அதுதான் ஏன் தெரியுமா? டெம்ப்ட் பண்ணுறப்பயே டைஜஷன் ஆரம்பிச்சிருது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அமிலம் வந்து சுரக்குது அப்படின்னு. கிடையாது. யாராவது கேட்டாலோ பிரியாணின்னு யாரோ சொன்னாலோ உடனே வந்து பசிக்கு சாப்பிட தோணும். ஏன்னா எனக்கு இப்போ தோணுது, நீ சொன்னோடனே பிரியாணி விஷன் பார்த்தோன்னே கேட்டோன்னே ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னே ஸ்டொமக்கில் உள்ள ஆசிட் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே ஓகே ஓகே, இவன் சாப்பிட போகிறான், இவனை நம்ப முடியாது, நம்ம ரெடியாக இருந்துக்குவோம் அப்படி. ஸோ அதனால தான் அந்த கிரேவிங், அதனால தான் அந்த அந்த ஒரு லிட்டில் நட்ஜ் அந்த அது வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க, இப்போ என்ன ஹங்க்ரின்வாங்க, சீட் ஹங்க்ரி ஏதோ சொல்லுவாங்க. தண்ணி குடித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நமக்கு வந்து. ஆனால் நம்ம நினைப்போம் அந்த டைமில் ஏதாவது சாப்பிட்டா தான் நமக்கு அது. அப்புறம் அதுவும் நான் எங்கேயோ பார்த்தேன், அது நான் உங்களுதேன்னு தெரியல, பட் வந்து தண்ணி குடித்தாலே நமக்கு ஃபீலிங்காக இருக்குது. முக்காவாசியான பசி வந்து ஆக்சுவல் ஃபுட்டு பசி கிடையாது, ஃபேக் ஹங்கர். வேர் தண்ணி தேர்ஸ்ட் தான் ஹங்கரா மேனிஃபெஸ்ட் ஆகும் முக்கால்வாசி. நீங்கள் சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே, நைட்டு 11 மணிக்கு கண்டிப்பாக பசிக்கும். பசிக்காமல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பசிக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிடாம நல்லா ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த பசி முக்கால்வாசி போயிடும். அதுக்கு மேலேயும் பசிச்சு அப்படின்னா அப்போ நைட்டு நீங்கள் சாப்பிட்ட குவான்டிட்டி உங்களுக்கு பத்தலைன்னு அர்த்தம். அப்போ நைட் நீங்கள் இப்போ ஒரு 2 days ட்வைஸ் அ டேன்னு சாப்பிட்றான்னு சொல்கிறான்னு வச்சுக்கலாம். ஆமாம், 2 meals a day. மத்தியானம் ஒன்று, நைட் ஒன்று. மத்தியானம் நைட் ஒன்று பெஸ்ட்டா? அப்போ மார்னிங் இப்போ நீங்கள் நைட்டுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 o'clockனு வச்சுக்கோங்களேன். சரி 7, அதோட நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12 o'clockனு வச்சுக்கோங்களேன். சரி, எவ்வளோ பெரிய இது இருக்கா, தாங்க முடியுமா? நல்லா தாங்கலாம். ஆக்சுவலி நமக்கு பாடிக்கு கேலரியே தேவையில்லை. ஓகே. 24 மணி நேரம் சும்மா விட்டா கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம மனசு தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட்டு தேவை. ஏன்னா பசிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு ட்ரிக்கு தான். யூ கேன் ட்ரிக் இட் ஈஸிலி. இந்த 3 வேளை சாப்பாடுங்கிறாங்களே, அதில் முக்கால்வாசி பேருக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் தேவையில்லை.